அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னைக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்டேட்டுன்றதை எல்லாரும் நீங்கள் தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வரக்கூடிய 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் தற்போது தேர்தல் வாக்குறுதிகளாக, தேர்தல் அறிக்கைகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அறிக்கைகள் எல்லாமே, தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க நினைக்கும் அதிமுகவும் இணைந்து தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொகையாக கிட்டத்தட்ட 60,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் அறிக்கைகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த 60,000 கோடி ரூபாயும் பயன்பெறக்கூடிய ஏழை எளிய மக்கள் யார் யார்? அதே போல் 8 வகையான பொது வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைகள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 வகையான பொது வங்கிகள் என்னென்ன வங்கிகள்? அதே போல் உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 8 வகையான பொது வங்கிகளில். ஸோ அப்படி அதற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படுமா, தள்ளுபடி செய்யப்படாதா அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா இதில் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க, தகுதி இல்லாதவங்க, தகுதியுள்ளோர், தகுதியற்றோர்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதற்கான தெளிவான விளக்கத்தையுமே அரசு தரப்புலேருந்தே வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய பெயர் பட்டியலும் யார் யாருக்கு தள்ளுபடி பெறப்படும் அவர்களுடைய பெயர் பட்டியலுமே தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது? ஸோ அதற்கான முழுமையான ஒரு தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக உடனுக்குடனே துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலில். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. அதில் தகுதியுள்ளோர் யார், தகுதியற்றோர் யார், பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே தெளிவாக முதல்ல கொடுத்துருக்கிறது என்னென்னா, இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி யாரெல்லாம் தள்ளுபடி பெறுவாங்க அப்படின்றதுக்காக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அரசாணைப்படி யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட, அதாவது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன்கள் 8 வகையான பொது வங்கிகளில் இந்த நகைக்கடன்களை வாங்கி பெற்றிருந்தீங்கன்னா முழுமையாகவே 100% தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளே ஒரு மெசேஜ் வருங்க. சரிங்களா? நீங்கள் எந்த வங்கிகளில், சரிங்களா, அந்த 8 வகையான பொது வங்கிகளில் நீங்கள் அடமானம் வச்சு பயன்பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருங்க. சரிங்களா? இந்த மாதிரி கோல்டு லோன் ரிசீவர், அதாவது ரெனியூவல் சொல்லிட்டு வரும். ஸோ அதை கொண்டு போய்ட்டு அந்த மெசேஜ் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நகைகள் திருப்பி மீட்டு கொடுத்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இதற்கான அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குதுங்க. ஸோ அதே போல் சில நிபந்தனைகளும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரும் ஆதார் நம்பரும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கணும், உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தமிழக அரசின் அரசாங்க வேலையில் இருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அவங்க நகைக்கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னும் தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய நகைக்கடன்தாரர்களுக்குமே இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், அதற்கான விளக்கத்தையும் தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போது தகுதி இல்லாதவங்க யார் யார், அதற்கான விளக்கத்தையும் தெளிவாக நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா?
ஸோ உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. நீங்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவீங்க, உறுதி செய்யப்படுவீங்க அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும் சரி, இல்லை தவறாக வேறொருத்தங்களோட ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, ஆதார் நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்லை தவறாக மாற்றி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் இந்த தள்ளுபடி பெறுவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்களாக கருதப்படுவீங்க, உறுதி செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி நகை வச்சுருந்தாலும் சரிங்களா, கவரிங் நகையை வச்சு அதை தமிழக அரசை ஏமாற்றி நீங்கள் நகை கடன் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்க போகிறது இல்லை. அதற்கான தண்டனையும் கிடைக்கும், உங்களுக்கு தள்ளுபடியும் கிடைக்காது, முழு தொகையும் நீங்கள் கட்டி தான் ஆகணுன்றதை உறுதியை சொல்லிடுவாங்க. சரிங்களா. ஸோ அதே போல் உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தமிழ்நாட்டுடைய ரேஷன் கார்டாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் வேறு மாநிலத்தோட ரேஷன் அட்டையா, அதாவது உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சார்ந்த ரேஷன் அட்டை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க போகிறது இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அட்ரஸ் தமிழ்நாடுடைய அட்ரஸில் தான் இருக்கணும் இந்த ஆதார் அட்டையெல்லாம். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னா உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அழுத்தத்துடன். சரிங்களா. ஸோ இன்றைக்கான முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ இதற்கான அரசாணை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எந்த வங்கிகளை வைத்திருக்கீங்களோ அந்த வங்கிகள் இருந்து இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதற்கப்புறம் நீங்கள் அந்த எஸ்எம்எஸ் காமிச்சு நீங்கள் நகைகளை திருப்பி மீட்டெடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கான முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்டுங்க. முக்கியமாக ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.